வணக்கம். இந்தியாவும் தங்கமும் இத பிரிக்கவே முடியாது இல்லையா? இன்னைக்கு நாம இந்தியாவுக்கு தங்கம் மேல இருக்கிற இந்த தீராத காதலுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த தங்கம் எங்க இருந்து வருது, அதோட விலை ஏன் ஏறி இறங்குதுன்னு எல்லாத்தையும் பத்தி விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதலியே ஒரு ஷாக்கிங்கான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உலகத்திலேயே தங்கத்தை அதிகமா இறக்குமதி பண்ற நாடு இந்தியா தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாம தான் தங்கத்தை வாங்குறதுல உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கோம். அப்படி என்னதான் இருக்கு இந்த தங்கத்துல? எது நம்மள இப்படி இருக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பகுதி தங்கத்தின் மீது தனியால தாகம். இந்தியர்களாகிய நமக்கு தங்கம் மேல இருக்கிற இந்த ஆசைக்கு காரணம் என்ன? இது வெறும் நகை மேல இருக்கிற மோகம் மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய கலாச்சார பொருளாதார காரணங்கள் இருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல தங்க உற்பத்தி ரொம்பவே கம்மி. ஆனா தேவை மட்டும் எப்போதுமே அதிகமா இருக்கு. கல்யாண சீசனா இருக்கட்டும், இல்ல தீபாவளி மாதிரி பண்டிகைகளா இருக்கட்டும், வருஷம் முழுக்க நமக்கு ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது போதாதுன்னு ஒரு பாதுகாப்பான முதலீடாவும் நாம தங்கத்தை தான் பார்க்கறோம். இதெல்லாம் ஒன்னா சேரும்போது தேவை ராக்கெட் வேகத்துல ஏறுது. அதனாலதான் நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சரி, நம்ம கிட்ட உற்பத்தி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம கடைகள்ல குவிஞ்சு கிடக்கிற இந்த தங்கம் எல்லாம் எங்க இருந்து தான் வருது? நம்ம அடுத்த பகுதியான தங்கம் வரும் பாதையில இதுக்கான பதில தேடலாம். இந்த சார்ட்ட பாருங்களேன். 2024ல மட்டும் இந்தியாவுக்கு தங்கம் சப்ளை செஞ்ச டாப் 3 நாடுகள் இவங்க தான். நம்பர் 1 இடத்துல இருக்கிறது சுவிட்சர்லாந்து. கிட்டத்தட்ட $19.6 பில்லியன் மதிப்புள்ள தங்கம். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? 2வது இடத்துல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதாவது UAE, $16.1 பில்லியன். 3வதா தென்னாப்பிரிக்கா, $6.35 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கு. சுவிட்சர்லாந்து ஏன் முதலிடமோன்னு ஒரு கேள்வி வரும். அவங்க ஒன்னும் தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுல பெரிய ஆள் இல்ல. ஆனா விஷயம் என்னன்னா, உலகத்தரம் வாய்ந்த தங்க சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அவங்க ரொம்பவே பேர் போனவங்க. மத்த நாடுகள்ல இருந்து வர்ற கச்சா தங்கத்தை வாங்கி சுத்திகரிச்சு பளபளக்கிற தங்கமா நமக்கு அனுப்புறாங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துபாய், அதாவது UAE. துபாய தங்க நகரம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உலக தங்க வர்த்தகத்தோட ஒரு முக்கியமான மையமா அது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் UAEக்கும் நடுவுல இருக்கிற வர்த்தக ஒப்பந்தங்கள் அங்கிருந்து தங்கம் வாங்குறதை இன்னும் ஈஸியாக்குது. அப்புறம் 3வதா தென்னாப்பிரிக்கா. இத பத்தி சொல்லவே வேண்டாம். பல வருஷங்களா அதோட பிரம்மாண்டமான தங்கச் சுரங்கங்களுக்கு பெயர் போன நாடு இது. அங்கிருந்து நேரடியாவே நமக்கு தங்கம் கிடைக்குது. ஓகே, தங்கம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் மனசுலயும் ஓடுற ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். அதான் விலை. நம்ம அடுத்த பகுதி விலை ஏற்ற இறக்கம். ஏன் சமீப காலமா தங்கத்தோட விலை இப்படி தாறுமாறா ஏறி இறங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. சரியா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி இருந்துச்சுங்க. போன வருஷம் செப்டம்பர்ல இருந்து விலை மெதுவா உயர ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டுச்சு. எல்லாரும் இன்னும் ஏறும் நினைச்சிட்டு இருந்தப்போ அடுத்த நாளே ஜனவரி 30ஆம் தேதி விலை 10% மேல டமால்னு சரிஞ்சிரு. இது நிறைய பேரை குழப்பத்துல ஆழ்த்திருச்சு. ஆமாங்க, ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய்க்கு வித்துச்சு. நம்ப முடியுதா? ஒரே ஒரு சவரன் தங்கம். ஆனா அந்த உச்சக்கட்ட விலை ஒரே ஒரு நாள் தான் நீடிச்சது. இந்த திடீர் சரிவுனால இப்ப தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லார்கிட்டயும் இருக்கும் இல்லையா? சரி, இத பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? நம்ம அடுத்த பகுதி நிபுணர்களின் கணிப்பு. சந்தை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலை வீழ்ச்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. அவங்க பார்வையில இது ஒரு தற்காலிகமான சரிவு தான், இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அவங்க சொல்ற கணிப்பை கேட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். 2026 முடியறதுக்குள்ள ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $6,000 வரைக்கும் போகலான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். இது மட்டும் நடந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். சரி, எதனால நிபுணர்கள் இவ்வளோ நம்பிக்கையா சொல்றாங்க? குறுகிய காலத்துல விலை மாறினாலும் நீண்ட காலத்துல ஏன் தங்கம் இவ்ளோ மதிப்புள்ளதா இருக்கு? நம்ம கடைசி பகுதியான தங்கம் ஜொலிப்பது ஏன்ல இதுக்கான பதில பார்க்கலாம். தங்கத்தோட மதிப்பை எப்பவுமே தூக்கி நிறுத்துறதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. 1, உலகத்துல எங்கேயாவது அரசியல் பதட்டம் வந்தா. 2, பணவீக்கம் அதிகமாயிட்டே போகுதுன்னு மக்களுக்கு ஒரு கவலை வந்தா. 3, பல நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரி நேரங்கள்ல மக்கள் தங்கத்தை தான் ஒரு பாதுகாப்பான புகலிடமா பார்க்கறாங்க. அப்போ சுத்தி வளைச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பொருளாதாரம் ஒரு நிலையா இல்லாதப்ப தங்கம் தான் ஒரு அல்டிமேட் சேஃப் முதலீடா இருக்கு. அதனால தங்கத்தோட இந்த மினுமினுப்பு குறுகிய கால ஏற்ற இறக்கங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கம் உண்மையிலேயே எல்லா காலத்துக்கும் ஒரு சிறந்த முதலீடு தானா? யோசிச்சு பாருங்க.